இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிறில் காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தூய லூக்கா இயேசு உயிர்த்த 30 ஆண்டுகளுக்கு பின் இப்பகுதியை எழுதியிருக்கலாம் என்பது விவிலிய அறிஞர்களின் கருத்து. அனனியா சபிரால் திடீரென சீடர்களின் காலடியில் விழுந்து இறந்தது இறை மக்களின் மனங்களில் தெய்வ பயத்தை ஏற்படுத்தியது. சாலமோன் மண்டபம் புதிய திருச்சபை கூடும் இடமாக மாறியது. அங்கு நோயுற்றவர்கள் குணம் பெற்றனர், பேய் பிடித்தவர்கள் விடுதலை அடைந்தனர். அற்புத அடையாளங்களால் பலரும் ஆண்டவர் இயேசுவில் விசுவாசம் கொண்டனர். மேற்கூறியவை அனைத்தும் சீடர்களின் திருக்கூட்டத்தில் நடைபெறும் நிகழ்வுகளாக அமைந்திருந்தன. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலை கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம், அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இன்றைய 2ஆம் வாசகமானது திருவெளிப்பாட்டு நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இத்திருமுகமானது இயேசு உயிர்த்த 50 தொடக்கம் 60 வருடங்களுக்கு பின் எழுதப்பட்டிருக்கலாம் என்பது அறிஞர்களின் கருத்து. இயேசுவின் சீடர்களின் தூய யோவான் மட்டும் உயிருடன் இருந்தார். அவரும் பத்மோஸ் என்ற தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார்.
இக்காலகட்டத்தில் புதிய திருச்சபை 2 சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. 1 வேத கலாபனை, 2 கிறிஸ்தவத்தை விட்டு விலகியவர்களின் தப்பறையான போதனை. இச்சூழலில் புதிய கிறிஸ்தவர்களுக்கு சாவை வென்று உயிர்த்த இயேசு உங்களோடு இருக்கிறார், பயப்பட வேண்டாம் என்று கூறி அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிறார் தூய யோவான். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும், ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இன்றைய நற்செய்தி வாசகமானது தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நற்செய்தி நூலானது கிறிஸ்துவுக்கு பின் 90ஆம் ஆண்டு எழுதப்பட்டிருக்கலாம் என்பது விவிலிய அறிஞர்களின் கருத்து. புதிய கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் வகையில் தூய யோவான் இயேசு உயிர்த்ததையும் இயேசு சீடர்களுக்கு காட்சி கொடுத்ததையும் பாவங்களை மன்னிக்கும் பரிசுத்த ஆவியை சீடர்களுக்கு கொடையாக அளித்ததையும் எடுத்துரைக்கின்றன. சீடர் தோமையர் இயேசுவின் காயங்களைக் கண்டு என் ஆண்டவரே, என் கடவுளே என விசுவாச அறிக்கை செய்கின்றார். இவ்விசுவாசத்தை எடுத்துரைப்பதன் வழியாக தூய யோவான் புதிய கிறிஸ்தவர்களின் உள்ளத்தில் இருக்கும் வேத கலாபனை குறித்த பயத்தையும் தப்பறை கொள்கையின் தாக்கத்தையும் தகர்த்தெறிகின்றார். உயிர்த்த ஆண்டவர் இயேசு உங்களோடு எந்நாளும் இருக்கின்றார், கவலை வேண்டாம் என்ற உறுதிமொழியை அளித்து கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்துகின்றார்.